அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு அடிபணிய முடியாது, அமெரிக்காவை மிரட்டி இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம். மணிக்கு மணி அதிகரிக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இதற்கிடையில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படவிருக்கிறது, இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த விளைவுகள், அடுத்த நடவடிக்கையை ட்ரம்ப் என்னவாக செய்ய போகிறார், இதற்கு ஈரான் என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி பல சுவாரஸ்யமான பரபரப்பான அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து வெளியாகி வந்துட்டு. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரானுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பதட்டம் தொடர்ந்து அதிகரித்தே வந்துட்டு இருக்குங்க. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற நிலையும் இருக்கிறது. இந்த நிலையில தான் உலக வல்லரசுகளினுடைய அழுத்தத்திற்கு ஈரான் எப்போதும் தலைவணங்காது அப்படின்னு அந்த நாட்டினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலடியை கொடுத்திருக்காரு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பதட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. ஈரான் அணு ஆயுத தயாரிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அதனை கைவிட்டுட்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் மற்றொரு புறம் சொல்லி வந்துட்டு இருக்காரு. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையில 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடும் ஏற்படல. இதனால் அமெரிக்கா ஈரானை சுற்றி ஒரு கப்பல் போர் விமானங்களை குவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் எப்போது வேண்டுமானாலும் அதிபர் ட்ரம்ப் அனுமதி கொடுத்தவுடன் ஈரானை குறிவைத்து தாக்குதல் நடத்த அமெரிக்க படைகள் தயார் நிலையிலையும் இருக்கிறது. நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலுக்கு நடுவே ஈரானும் தற்காத்து கொள்ள தயாராகியும் வராங்க. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. இதற்கு இடையில தான் உலக வல்லரசுகளினுடைய அழுத்தத்திற்கு ஈரான் அடிபணியாது அப்படின்னும் அந்த நாட்டின் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சி வழியாக நாட்டு மக்களிடம் நேரலையில் பேசினார். அப்போது அவர் உலக வல்லரசுகள் நம்மை அடிபணிய செய்ய வரிசையில் நிற்கின்றன, ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கினாலும் அதற்கு தலைவணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல பாரா ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களை கௌரவிக்கும் விழாவில் பேசிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அனைத்து உலக சக்திகளும் நமக்கு எதிராக அநீதி இழைக்கக்கூடிய வகையில் நின்றாலும் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் காயங்கள் ஏற்பட்டாலும் கூட எந்த நிர்பந்தங்களுக்கும் சரணடைய மாட்டோம் அப்படின்னே அவர் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளை பல்வேறு நிலைப்பாடுகளில் ட்ரம்ப் மிரட்டி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இந்த மிரட்டல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தாக முடிய போகின்றதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிரடி ஆட்டத்தை மறுபடியும் தொடங்கியிருக்காரு. அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு வேடிக்கையானது அப்படின்னு விமர்சித்திருக்கக்கூடிய அவர் வாங்குபவர்கள் ஜாக்கிரதை, அதாவது உலக நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த விஷயத்தில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதனுடைய தாக்கம் என்ன, இது போன்ற விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிப்ரவரி 20, 2026 அன்னைக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அதாவது சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இந்தியா, சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளின் மீது ட்ரம்ப் விதித்த 10 முதல் 15% கூடுதல் வரிகள் அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னும் 6 முதல் 3 அப்படின்ற கணக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தாங்க. மேலும் இது ட்ரம்பின் தன்னிச்சையான நடவடிக்கை அப்படின்னும் இவ்வளவு பெரிய வரி விதிப்புக்கு அதிபருக்கு மட்டும் அதிகாரம் கிடையாது அப்படின்னும் நீதிமன்றம்
நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த தீர்ப்பால் ஆத்திரமடைந்திருக்கக்கூடிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது என்னன்னா, பல சதாப்தங்களாக அமெரிக்காவை சுரண்டி வரும் நாடுகள் இந்த வேடிக்கையான தீர்ப்பை வைத்து விளையாட முயன்றால் முன்பு இருந்ததை விட மிக கடுமையான வரிகளை சந்திக்க நேரிடும். வரி விதிப்புக்கு காங்கிரஸின் அதாவது நாடாளுமன்றம் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அதிகாரங்கள் ஏற்கனவே பல வடிவங்களில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தீர்ப்பு அமெரிக்காவிற்கு எதிரானது அப்படின்னும் இதனால நாட்டின் பொருளாதாரம் சீரழியும் அப்படின்னும் அவர் குற்றம் சாட்டியும் இருந்தார். ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை ட்ரம்ப் சட்ட போராட்டத்தின் மூலமாகவோ அல்லது புதிய சட்டங்கள் மூலமாகவோ மீண்டும் வரிகளை உயர்த்தினா இந்தியாவின் முக்கிய துறைகள் கடுமையாக பாதிக்கவும் படலாம். அதாவது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஐடி துறை பாதிக்கப்படலாம். அதே போல மருந்துகளினுடைய விலை உயர்ந்து போட்டித்தன்மை குறையும் நிலையில் மருந்து துறையும் பாதிக்கப்படலாம். மேலும் ஜவுளி துறையின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் கடும் சரிவும் ஏற்படலாம். அமெரிக்க தயாரிப்புகளை பாதுகாப்பதே எனது நோக்கம் என ட்ரம்ப் வாதிட்டாலும் இது உலகளாவிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்காங்க. ராய்டர்ஸ் செய்திகளின்படி பார்த்தோன்னா ட்ரம்ப் தற்போது காங்கிரஸில் புதிய மசோதாவை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்காராம். 2026 இடைத்தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் இந்த வரி யுத்தம் அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உலக நாடுகளின் மீது கடுமையான இறக்குமதியை அவர் இறக்குமதி வரியை விதித்திருந்தார். இந்த உலகளாவிய இறக்குமதி வரி உலக நாடுகளின் வர்த்தக கொள்கைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவின் மீது பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு இறக்குமதி வரியை விதித்திருந்தார். இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்த இந்தியா சம்மதம் தெரிவித்ததாக கூறி அமெரிக்கா இந்தியாவின் வரியை குறைத்தது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் சமீபத்திலேயும் கையெழுத்தாகியிருந்தது. இதனால் 50% இருந்த வரி 18% குறைந்திருக்கிறது. இந்த சூழலில் இறக்குமதி வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு கூறி அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பையும் வழங்கியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அரசியல் ரீதியாக பெரும் பெண்ணடைவாகவே பார்க்கப்படுது. வரி விதிப்புக்கும் அதிகாரத்தை அமெரிக்க அவசர நிலை சட்டம் காங்கிரஸிற்கு மட்டுமே வழங்க இருக்கிறதாக நீதிமன்றம் தீர்ப்பு உறுதிப்படுத்தியும் இருந்தது. இந்த நிலையில் தீர்ப்பினால் வரக்கூடிய விளைவுகளை இந்தியா கவனமாக ஆய்வு செய்து வருவதாக அரசு தரப்பில் தகவல்களும் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதன் ஏற்றுமதி மற்றும் இருதரப்பு வர்த்தக உறவுகள் மீது இந்த மாற்றங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ட்ரம்ப் நிர்வாகம் சில புதிய நடவடிக்கைகளை அறிவிச்சிருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்தியா மீதான அமெரிக்காவினுடைய இறக்குமதி வரி 18% இருந்து 10% குறைந்திருந்தது. இந்திய பொருள்கள் வரக்கூடிய பிப்ரவரி 24 முதல் 10% பரஸ்பர வரியை மட்டும் எதிர்கொள்ளும் அப்படின்னு வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தாங்க. தற்போதைய 10% வரி மற்றும் கலால் வரி 3.5% சேர்த்து மொத்தம் 13.5% வரி வசூலிக்கப்படலாம். இருந்தாலும் இது குறித்து அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படலை. அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் நிலைக்குமா அப்படின்ற கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், மோடி மிகச்சிறந்த மனிதர் தான், ஆனால் அவர் எதிரிகளை விட எங்களை சாமர்த்தியமாக கையாண்டார், எங்களை ஏமாற்றி அதிக வரிகளை வசூலித்தார், நாங்கள் ஒரு நியாயமான ஒப்பந்தம் செய்து கொண்டோம், அவர்கள் எங்களுக்கு வரி செலுத்துவார்கள், ஆனால் நாங்கள் அவர்களுக்கு வரி செலுத்த மாட்டோம், இனி தலைகீழாக நடக்கும், ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் நடக்காது என தெரிவித்திருந்தார். இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம் இது குறித்து அனைத்து முன்னேற்றங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேசிய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அரசு தெரிவித்து இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்திய
இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் மாற்றம் வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் நாமளும் பார்க்க வேண்டியும் இருக்கிறது. உலகளாவிய இந்த தீர்ப்பு வர்த்தக கொள்கையில் குழப்பத்தை உருவாக்கியும் இருக்கிறது. மேலும் அமெரிக்கா வேறு சட்டத்தின் கீழ் புதிய வரிகளை கொண்டு வரலாம் என்றும் தகவல்களும் வரலாம். இதனால் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை எப்படி மாறும் என்பது குறித்து பல நாடுகள் கவலை தெரிவிக்கிறாங்க. உலக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை இன்னும் கூட மோசமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது.